வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம். உங்களுக்கும் டைம் நல்லா இருக்குங்க. அதான் சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் சோம்பேறித்தனம், மனசில் என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு சோகம், வருடல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. அதான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்ன வேணால் நடக்கட்டும், குரு பகவான் ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அதனால் ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அது என்னன்றதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவீங்க. அதுதான் இப்போ வந்து என்னென்ன முயற்சி பண்ணுவோம்? கல்யாணம், லவ்வுக்கு, வேலைக்கு, பிஸ்னஸுக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் முயற்சியில் பயங்கரமாக சக்ஸஸ் ஆவீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து உங்களோட இளைய சகோதரி, இப்போ வீட்லேயே கல்யாண விஷயம்னாலும் இளைய சகோதரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்லேயும் உங்கள் ஜூனியர்ஸ் தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே தொடர்ந்து என்னென்ன விஷயம், முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணலாம் சார்னா, ஃபஸ்ட்டு லவ்வு. ஏன்னா இது வந்து கன்னி வந்து லவ்வுக்காகவே பிறந்த ராசி கன்னி ராசி. ஏன்னா புதனுடைய வீடு, பெண் வீடு, நிலம் வீடு, அந்த சிம்பிளாக என்ன ஒரு கன்னி பெண். இவங்களுக்கு வந்து லவ் அப்படின்னா என்னென்னா பாசத்துக்கு ரொம்ப ஏங்குவாங்க, ஆசைப்படுவாங்க. சோதனை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிடிச்சவங்க கூட இருந்தால் வெறும் வயத்தை கூட அப்படியே படுத்துன்னு. நீங்கள் நிறைய பேர் இந்த கோவிலில் பார்க்கலாம், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு பக்கா சாமியாராக இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க பார்த்தா எதுனா கன்னிராசியாக இருந்தால் இவங்க விரதம் இருக்காங்கன்னு இதுவும் சாப்பிடாமல் சொயின்னு படுத்துட்ருக்கோம். நான் இது நிறைய கோவில்களில் பார்த்துருக்கேன். இதுதான் கன்னிராசி. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி தியாகம் பண்ணுவாங்க, இல்லை நிறைய விஷயங்கள் செய்வாங்க, சரிங்களா? ஸோ அந்த லவ்ன்றது செமையாக செட் ஆகும். ஒரு பாசம் கிடைக்கும், மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கும். இதை தொடர்ந்து நான் என்ன கல்யாணத்துக்கும் டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கும் தாராளமாக ட்ரை பண்ணேன். ஏன்னா போன வருஷம் வந்து கன்னி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அதில் வந்து முக்கால்வாசி திருமணம் தான் சார், ரொம்ப டிலே ஆகுது சார்னு. ஏன்னா உங்கள் 7ஆம் வீட்டில் தான் சனி பகவான் குத்த வச்சு உக்காந்துட்ருக்காரு. அதனால் நிறைய தடங்களாக இருக்கும் சார். வீட்டுக்கு வராங்க, சொல்கிறேன்றாங்க, சொல்லலை சார். நிறைய பேர் வீட்டுக்கே வரல சார், நிறைய பேர் ப்ரொஃபைலே வர மாட்டேன் சார்னு சொன்னாங்க. அது எல்லா தடைகளும் அடித்து உடச்சி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வர ஆரம்பிச்சிருக்கும். ப்ரொஃபைல்ஸோ, யாராவது தெரிஞ்சவங்களோ, இல்லை ஏஜென்ட்ஸோ, இப்போ மேட்ரிமோனியல் புரோக்கர்ஸோ ஏதாவது வந்துருக்கும். அட்லீஸ்ட் மேட்ரிமோனியல் ஆப்லேருந்து ஃபோனாவது உங்களுக்கு வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இது ஒன்று, சரிங்களா? அடுத்து கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தை பிறப்புக்கும் டைம் அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாமே ஒரு விண்டோ தாங்க. காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க. நம்ம சிஎம் சார் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மேலே இருக்கவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கவங்க மேலே போவாங்க. இது வந்து ஒரு காலச்சக்கரம் மாதிரி, சரிங்களா? அப்போ இந்த குழந்தை பிறப்பு, கல்யாணம், இது எல்லாமே ஒரு விண்டோ மாதிரி. இப்போ காலச்சக்கரத்துக்கு குழந்தை பிறப்பு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தை பிறப்பு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம், சரியா?
இரண்டாம் திருமணம் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சின்னதாக நான் பாட்டில் வாங்கி உடச்சிக்கிட்டு வாங்க இந்த ஜூன் மாதம் மெயினாக. ஜூன் இல்லை ஜூலை 15 வரைக்குமே கூட நீங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். சின்ன பாட்டில் எதாவது இந்த வேஸ்ட் பேப்பர் கடைகளில் போனீங்கன்னா சின்ன பாட்டில் ஏதாவது இருக்கும், ஒரு 30 பாட்டில் வாங்கிட்டு தினமும் ஒன்று உடச்சி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இது பரிகாரம். அது வந்து சனி சூரியன் காம்பினேஷன் வரும்போது அந்த பரிகாரம் சொல்லுவோம். அதை நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. இரண்டாம் திருமணம் உங்களுக்கு கை கூடும். ஓகேங்களா? இது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு தான் மெயினாக. ஓகே, ஸோ இது தவிர்த்து இல்லை இதுக்கு மேலே வேறு என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது சார் அப்படின்னா, பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா வரும். ஏன்னா நான் போன வருஷமே சொன்னேன், கன்னிராசி நிறைய பேருக்கு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், வேலையில் நல்ல முன்னேற்றம்னு தான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் நான். அது பிரகாரம் நிறைய பேர் நிறைய தொழிலும் ஆரம்பித்து இந்த தொழிலாக நல்ல க்ரோவ் ஆகிலாம் நிறைய பேர் திருப்பிலாம் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட நிறைய ஃபீட்பேக் இருக்குது டெஸ்டிமோனியல். சரியா? அப்படி ஆரம்பித்தவங்களுக்குலாம் ப்ராஃபிட்டை அள்ளி கொட்டும். இந்த மாதம் இந்த வருஷமே ப்ராஃபிட் நல்லா அள்ளி கொட்டும். அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். இப்போவே சேல்ஸ் ஆகிறத வச்சு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிக்கப் ஆகும். யாருன்னா ஆகலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுவும் சரியாக டைம் வந்துடுச்சு. சரி, ஏன்னா உங்கள் குரு பகவான்லாம் அது உள்ளே வருதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வருது. ஸோ வேலையிலையும் யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு யாராவது ஒரு பார்ட்னர் வேணும், இன்வெஸ்டர் வேணும், இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும்னா அதுவும் தாராளமாக இப்போ கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள், கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வந்து ஹஸ்தமாக இருந்தால் விநாயகரை வழிபாடு பண்ணலாம், சித்திரையாக இருந்தால் வராகி தேவியை வழிபாடு பண்ணலாம், உத்திரமாக இருந்தால் சூரிய பகவானை வழிபாடு பண்ணலாம். இல்லை பொதுவாக கன்னிமார் தெய்வங்களுக்கு படையல் போடலாம். சாப்பாடு படையல் போட்டு வரவங்களும் அன்னதானம் கொடுக்க நீங்கள் வாழ்க்கை நல்ல நிலைக்கு இந்த மாதம் சூப்பராக முன்னேறுவீங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல்கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும்,
நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நினைக்க நடக்க அந்த ஆண்டவன்